ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ஜத்தாரா. இது 2025ல ஒரு சூப்பர் நேச்சுரல் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. வாங்க நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட ஓப்பனிங் சீன்லயே பழைய காலத்துல நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அப்ப அதிகமா நகைப்பணம் வச்சிருக்கிற செல்வந்தர்கள் கிட்ட கொள்ளையர்கள் வந்து அவங்கள கொன்னுட்டு அவங்க கிட்ட இருக்க நகைப்பணம் எல்லாத்தையுமே புடிக்கிட்டு போறாங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருந்த மக்கள் மண்ணுல குழியை தோண்டி நகைப்பணம் எல்லாத்தையுமே மறைச்சு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பையும் கொள்ளை அடிக்கிறவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியல அப்படி சொல்லிட்டு பிளாக் மேஜிக் மந்திரம் பண்றவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த புதையல் இருக்கிற அந்த இடத்துக்கு மேலாம் பேயை ஏவி விட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நகைகள் எல்லாத்தையுமே எடுக்கணும் அப்படின்னா நரபலி கொடுத்தாதான் அந்த நகைகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் அந்த புதையலை எடுக்கிறதுக்காக மக்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா எல்லாரும் இறந்து போய்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா ஒரு வீட்டுல ஜான்சியும் அவரோட ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஜான்சி தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு வெளியில வந்து பாக்குறப்ப அவன் நடந்து வரப்ப ஒரு காயின் வந்து அவ கால் கிட்ட வந்து விழுகுது. அதை எடுத்து பாக்குறா, தங்க நாணயம் மாதிரி இருக்கு. அவ அடுத்து நடக்க ஒவ்வொரு காயினா வந்துகிட்டே இருக்கு. அதை தொடர்ந்து போய் பாத்துக்கிட்டே இருக்கா. அப்ப அங்க நிறைய நகைகள் இருக்கு. அது மேல ஒரு பொண்ணு உட்கார்ந்துகிட்டு இருக்கா அப்படிங்கறதையும் பாக்குறா. பக்கத்துல போய் இந்த பொண்ணு யாருன்னு அப்படின்னு பாக்குறப்ப அந்த பொண்ணு நிறைய நகைகள்லாம் போட்டு பார்த்து சிரிக்கிறா. ஆனா இத பார்த்த ஜான்சி ரொம்பவே பயந்து தூக்கத்துல இருந்து டக்குனு எழுந்திருச்சு பார்த்தா அது கனவு. இவ பயந்ததை பார்த்த அவரோட ஹஸ்பண்டும், என்னமா எப்பயும் போல அதே கனவா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா அப்படி சொல்லிட்டு அடுத்த நாள் வீடியோவும் செய்து ஒரு சாமியார வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இங்க நடக்கிறது எல்லாத்தையும் சொல்றா. அவளுக்கு வந்து அந்த கனவு பத்தியும் சொல்றா. அப்ப அந்த சாமியாரும், இங்க ஏற்கனவே ஏதோ ஒரு புதையல் இருந்திருக்கு, அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்க அந்த பேயத்தை நீங்க பாத்திருப்பீங்க, அதனால நீங்க எதுவும் பயப்படாம போய் தூங்குங்க, இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி சில பூஜைகளை பண்றாரு. பூஜைகளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் படுக்கலாம் அப்படின்னு சாமியார் படுக்கிறாரு. அப்ப அந்த பேய் அவரையும் விடல ரொம்பவே பயமுறுத்துது. உடனே ஜான்சி கிட்ட பேயை கட்டுப்படுத்த முடியாது, இந்த வீட்டுல நீங்க இருக்காதீங்க அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதனால ஜான்சி ஹஸ்பண்ட் என்ன பண்றது அப்படி தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லயே ஜான்சியோட ஹஸ்பண்டும் அந்த சக்கரத்துக்கு மேலேயே இறந்து கிடக்குறாங்க. யார் கொன்னாங்க அப்படின்னு தெரியல. அடுத்த சீன்ல மணி சர்மா அப்படிங்கிற ஒருத்தர் காட்டுறாங்க. அவருக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்கு போல. அவர் பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ற மாடர்ன் டிவைசஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற எல்லாருக்குமே பேய் நம்பிக்கை இருக்கு. அதனால மணி சர்மா அங்க இருக்கிற ஆடியன்ஸ் கிட்ட இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே பேய் நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்றாரு. அப்ப ஹீரோ சிவா மட்டும் எனக்கெல்லாம் பேய் மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவரை ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவர்கிட்ட இருக்கிற டிவைஸ் எல்லாத்தையுமே காமிக்கிறாரு. ஆனா இதை எதையுமே நம்பாத ஹீரோ சிவா, எங்கிட்டயுமே இந்த டிவைஸ்ல இருக்கு, நானும் பாத்திருக்கேன், ஆனா சின்ன வயசுல இருந்தே பேயெல்லாம் பார்க்காதனால எனக்கு இந்த மாதிரி நம்பிக்கையே இல்ல அப்படி சொல்றாரு. அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக்கையும் சொல்றாரு. சிவாவும் அவனோட ஃப்ரெண்டு சின்ன வயசுல நைட் டைம்ல சைக்கிள்ல போய்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப சிவாவோட ஃப்ரெண்டும் இந்த பக்கம் போகக்கூடாது அப்படி சொல்லிருக்காங்கடா, இந்த பக்கம் பேய் இருக்கான் அப்படின்னு சொல்றான். ஆனா அதை கேட்காத சிவா, அப்பெல்லாம் ஒண்ணுமில்லடா வா போலாம் அப்படி சொல்லி கூட்டிட்டு போயிருக்கான். அங்க எதைய பார்த்த சிவாவோட ஃப்ரெண்டு அடுத்த நாள் காலையில இறந்து கிடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொன்னோம்ல, கேட்டீங்களாடா இப்ப பாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீனா மணி சர்மா கிட்ட சிவாவும் சொல்றான், அவன் பேய பார்த்து எல்லாம் சாகல, பேய் இருக்கு அப்படின்னு நினைச்ச அந்த பயத்துல தான் வந்து இறந்து போயிட்டான். அதே மாதிரி நான் அவன் இறந்த அடுத்த அதே இடத்துக்கு நைட் டைம்ல போய் நின்னு என்னையுமே அந்த பேய் ஏதாவது பண்ணட்டும் அப்படின்னு, ஆனா அங்க போனா எதுவுமே இல்ல, அதனாலதான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன் அப்படின்னு சிவா சொல்றான். அப்ப சிவாவோட கையில சில கயிறு எல்லாம் இருக்கு. அத மணி சர்மாவும் பார்த்துட்டு பேய் மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்ற, அப்ப சாமி மேல மட்டும் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு சிவாவும், எனக்கு சாமி மேலேயே நம்பிக்கை இல்ல, எனக்கு எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும், எங்க அம்மாவுக்கு சாமியை ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் அந்த கயிறை கட்டியிருக்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப மணி சர்மாவும், உனக்கு இது மேல நம்பிக்கை வந்து நீ கூடிய சீக்கிரமே என்ன வந்து பாப்பா அப்படி சொல்றாரு. அதுக்கு சிவாவும், அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்றான். அடுத்த சீன்ல சிவாவும் ஒரு பழைய பில்டிங் ஒன்னு இருக்கு, அங்க போய் பேய் இருக்கா அப்படின்னு டிவைஸ் எல்லாத்தையும் வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பயும் போய் பேய் இருக்கா அப்படின்னு சொல்லப்படுற ஹாண்டடான பிளேஸ்ல எல்லாத்துக்குமே போய் பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறத சிவா ஒரு ஜாலியான வேலையை பாத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மாவும் ரொம்பவே சாமி பக்தி இருக்கவங்களா காமிக்கிறாங்க. நைட்டு சிவா தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவர் அந்த இடத்துல பறக்கிற மாதிரி தெரியுது. அப்ப அவரோட கனவுல ஒரு குழந்தை ஒண்ணு அவங்க அம்மாவை கத்தியால குத்தி கொல்ற மாதிரி சிவாவுக்கு தோணுது. அதனால தூக்கத்துல இருந்து டக்குன்னு முழிச்சு இதே மாதிரி எப்பவுமே கனவு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு கிட்ட போன்ல சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு அதை அவ்வளவா கண்டுக்காம நான் இன்னொரு பிளேஸ பாத்து வச்சிருக்கேன் அப்படின்னு அங்கே போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஹாண்டடான பிளேஸுக்கு இப்ப போறாங்க. அங்க ஏதோ ஒரு உருவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு சொல்றதுனால இவரும் அதை பின்தொடர்ந்தே போய் பாக்குறாரு. ஆனா சிவாவுக்கு தெரியுது அங்க ஏதோ ஒரு பொண்ணுதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போய் அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு மறைஞ்சு மறைஞ்சு உள்ள போய்கிட்டு தான் இருக்கா. நம்மள பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து சிவாவோட மூஞ்சில அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. அதுல இருந்து சிவாவுக்கு அது பொண்ணுதான் அப்படின்னு தெரியுது. அடுத்த சீன்ல சிவாவோட அம்மாவும் சித்தாரா அப்படிங்கிற பொண்ணு குருஜியை பார்க்கணும் அப்படின்னு கூட்டத்துல கையை அசைச்சு கேக்குறாங்க. அப்ப குருஜியும் அவங்கள உள்ள விடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுல சித்தாரோட அம்மாவும் சிவாவோட அம்மாவும் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மாவை கூப்பிட வந்த சிவாவும் அதுல ஜாயின் ஆகிக்கிறாரு. அப்ப அங்க இருக்கிற சித்தாராவை பார்த்து எத்தனைட்டு இந்த பொண்ணை தானே பார்த்தோம் அப்படின்னு யோசிக்கிறாரு. சித்தாராவும் இவரை தானே நம்ம பார்த்தோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப சித்தாரா கிட்ட சிவாவும் எதுக்கு அந்த டைம்ல அங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. இல்ல நான் சிலைகளை பத்தி எல்லாம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனாலதான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க.
சொல்றாங்க, உங்களை பார்த்து நான் பயந்துகிட்டு பெப்பர் ஸ்ப்ரே உங்க முகத்துல அடிச்சுட்டு வந்துட்டு அப்படி சொல்றா. அப்ப சித்தாராவோ நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க, பேய் இருக்கான்னு பார்க்க வந்து அப்படின்னு அவனு சொல்றான். அப்ப பேய் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்காடுன்னு சித்தாரா கேட்க, இல்ல பேய் சாமி இது எதுலயுமே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சிவா சொல்றான். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசி பேசி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல சிவா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருந்துட்டு திரும்ப நைட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. நைட்டு திரும்பவும் அதே மாதிரி அவர் அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவருக்கு அந்த ஃபீல் எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் நியூஸ் ஒன்ல பாக்குறாரு. அதுல மணி சர்மா கூட இருக்கிற ஒருத்தர் பேய் இருக்கிறதா சொல்ல போற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற நியூஸ் இவருக்கு தெரிய வருது. அதனால உடனே இந்த இடத்துக்கு நாமளும் போயாகணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. அந்த இடம் வேற எதுவும் கிடையாது, பழைய காலத்துல புதையில இருக்கு அப்படி சொல்லி அந்த இடத்துல அதை பாதுகாப்புக்காக அந்த பேய வர வச்சிருப்பாங்கல்ல, அதுதான் அந்த இடம். இது தெரியாம அங்கே கிளம்புறாரு. இது தெரிஞ்ச அந்த பேயும் சிவா வண்டியில வரப்ப ஒரு லாரி ஒண்ண வச்சு இடிக்க வருது. ஆனா நாய் ஒண்ணு குறுக்க வந்து அதுல இருந்து தப்பிக்கிறாரு. அப்பயுமே சிவாவுக்கு தெரியல இது ஒரு தடங்கல் அப்படின்னு. அடுத்து சில சிவாவும் சித்தாராவும் மணி சர்மாவை போய் பாக்குறாங்க. அந்த இடத்துக்கு போனவர் எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக தான் போயிருக்காங்க. அப்ப மணி சர்மாவும் அது ரொம்பவே ஆபத்தான இடம், அங்கெல்லாம் போக வேணாம் அப்படி சொல்றாரு. அங்க நிறைய பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க, அதை பாக்குறதுக்காக தான் போனா அப்படிங்கிற மாதிரி இவரோட ஃப்ரெண்ட பத்தி சொல்றாரு. அதே மாதிரி இந்த இடத்தை பத்தின டீடைல்ஸ் எதையுமே நான் உனக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு மணி சர்மா சிட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாரு. சிவா எவ்வளவு கேட்டு பார்த்தோம் மணி சர்மா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட, ஆனாலும் சிவா அதை விடுற மாதிரி தெரியல. சித்தாராவும் நான் உங்களை நம்பிட்டே இருக்கு, நீங்க அந்த இடத்துக்கெல்லாம் போகவே வேணாம் அப்படி சொல்றாங்க. அங்க பேயங்க தானே நீ பயப்படணும், அதெல்லாம் அப்படி இங்க எதுவுமே இல்ல அப்படின்னு சிவாவும் சொல்றாரு. அடுத்து சிவாவோட ஃப்ரெண்டு பேச்சுலர் பார்ட்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுனால அங்கே போய் பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப சிவாவுக்கு ஒரு போன் வருது. மணி சர்மாவோட டீம்ல இருக்கிற ஒருத்தர் சிவா பேசிக்கிறத கேட்டிருப்பாரு. அதனால எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும், எனக்கு அங்கே போன ஆசையா இருக்கு, நீங்களும் நானும் அந்த இடத்துக்கு போலாமா அப்படி சொல்றாரு. கண்டிப்பா போலாம் அப்படி சொல்லிட்டு சிவா வீட்டுக்கும் போறாரு. சிவா எப்பெல்லாம் தூங்குறாரோ அப்பெல்லாம் அந்த இடத்துல அப்படியே பறக்கிறாரு. ஆனா அது அவருக்கு தெரியல. அப்ப ஒரு குழந்தைய அப்பாவும் அம்மாவும் கொல்ற மாதிரி ஒரு கனவு வருது. அதுல அந்த பயந்து திரும்பவும் முழிக்கிறாரு. முழிச்சுட்டு மணி சர்மாவோட டீம்ல ஒருத்தர் சொன்ன மாதிரி அந்த பிளேஸுக்கு போலாம் அப்படி சொல்லி சிவாவோட ஜாதகத்தை ஹீரன் கொடுத்து வச்சிருக்காங்க. சிவாவோட ஜாதகத்தை பார்த்து இவனுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது, அவனை பத்திரமா பாத்துக்க அப்படி சொல்றாரு. அப்ப ஹீரோட அப்பா ஏதோ ஒரு ஃபைல் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு மேல ஏறி எடுக்கலாம் அப்படின்னு போறாரு. ஆனா திடீர்னு கீழே விழுந்துடுறாரு. அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கும் சிலிண்டர் லீக் ஆகி கையில திடீர்னு தீ பத்தி எரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் ஹீரன் சித்தாராவும் குறிச்சி சொன்னதை சிவா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு போன் பண்றாங்க. அங்க நிறைய பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாமே கேமராவில ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப மின்னல் இடியினால ஒரு மரம் விழுகிறதுல இருந்து தப்பிச்ச சிவா போனை அட்டன் பண்ணி சித்தாரா சொன்ன விஷயத்தை கேட்டு உடனே பைக்ல திரும்பியும் கிளம்பி வராரு. அப்ப வீட்டுக்கு வந்து பாக்குறாரு, அம்மாவுக்கு அப்பாவுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு போன் பண்ணி இப்ப போயிருந்த இடத்துல எல்லாருமே இறந்திருக்காங்கடா, அந்த பூஜை பண்ணிருந்தவங்களை போய் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை அனுப்புறாரு. அப்ப சித்தாரா பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு, ஏன் அந்த இடத்துக்குலாம் போறீங்க அப்படின்னு கேட்கும் போது, இல்ல நான் அந்த இடத்துல இருந்திருக்கணும், அப்பதான் நான் பேய பாத்திருப்பேன், அவங்கள எப்படி இறந்தாங்கன்னு இப்ப எனக்கு தெரியல பாரு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சிவாவோட அப்பாவும் அந்த இடத்துக்கு எதுக்குடா போன, ஏன் அங்கெல்லாம் போற அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு சில போட்டோவை எடுத்துட்டு வந்து காமிக்கிறாரு. அந்த போட்டோ எல்லாமே காத்துல பறக்க ஆரம்பிக்குது. அந்த போட்டோ எல்லாத்தையுமே எடுத்து பாக்குறாரு சிவா. அதுல இவரோட கனவுல வர்ற அந்த சீன் அப்படியே இருக்கு. இவங்க யாரு, இந்த குழந்தை யாரு, இவங்க தான் என்னோட கனவுல வருவாங்க, இவங்களோட போட்டோ எல்லாத்தையுமே எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வியா கேட்கிறாரு. அப்பதான் அவங்க அப்பா சொல்றாரு, அந்த குழந்தையே நீதாப்பா, அவங்க ரெண்டு பேரும் தான் உன்னோட உண்மையான அப்பா அம்மா அப்படின்னு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிளாஷ்பேக்கும் போறாங்க. சிவாவோட உண்மையான அப்பா அம்மா பேரு வாசு, தேவி. தேவிக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, அவரோட பேர் பால்ராஜ், அவங்களோட ஒய்ஃப் ஜான்சி. இவங்க தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங்ல வந்தாங்க இல்லையா, அவங்க தான் இவங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேவி வந்து மாசமா இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு வளகாப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை பாக்குற ஜான்சிக்கும் பால்ராஜுக்கும் நமக்கு இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜான்சியோட வீட்டுல ஜான்சிக்கு அடிக்கடி அந்த தங்க நகைகள் கிடைச்சு அது மேல ஒரு பொண்ணு உட்கார்ந்துகிட்டு இருக்க மாதிரி கனவு வரத பத்தி இன்னொரு சாமியார் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவரு இதை புதையலாம எப்படியாவது எடுத்துடலாம், அந்த பேய் என்ன கேக்குதோ அதை நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த புதையல் நமக்கு கிடைச்சிடும் அப்படி சொல்றாரு. அதை கேட்ட பால்ராஜும் அதெல்லாம் வேணாம் அப்படி சொல்றாரு. ஆனா ஜான்சி கண்டிப்பா அந்த புதையலை எடுத்தேதான் ஆகணும், இது சாமியார் என்ன செய்ய சொல்றாரு அதை நம்ம செய்யலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் கிட்டையும் சண்டை போடுறாங்க. அப்ப அந்த பூஜைக்கு ஒரு நிறைய மாத கற்பனை வேணும் அப்படின்னு சாமியார் சொல்ல, அதனால யார கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது பால்ராஜோட தங்கச்சி தேவியை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பால்ராஜ் முதல்ல யோசிக்கிறாரு. அப்புறம் சரி அப்படி சொல்லி தேவி கிட்ட போயிட்டு, எங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல, அதனால உன்னை வச்சு ஒரு பூஜை பண்ண போறோம், அதுக்காக தான் அப்படி சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அங்கே போற தேவி பூஜையிலையும் உட்கார்றாங்க. இதெல்லாம் பாதுகாக்கிற வாசுவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. அப்ப அதெல்லாம் ஒண்ணுமில்ல உட்காருங்க அப்படி சொல்லி சமாதானப்படுத்தி உட்காரவும் வைக்கிறாங்க. பூஜையை பண்ண ஆரம்பிக்கும் போது கோழி உன்னை பலி கொடுக்கறாங்க, உங்களுக்கு பேய் தெரியுதா அப்படின்னு சாமியார் கேட்கிறாரு. அப்ப இன்னும் தெரியல அப்படின்னு ஜான்சியும் சொல்றாங்க. அதே சமயத்துல இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற தேவிக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துடுது. அதனால அந்த வீட்லயே ஒரு ஓரமா அவங்களுக்கு மருத்துவம் பார்த்து பிரசவமும் பாக்குறாங்க. அப்ப குழந்தையும் பிறக்குது. அதான் சிவா. அப்ப பிசாசி அப்படிங்கிற அந்த கொடூரமான பேய் எனக்கு இன்னும் ரத்தம் பத்தல அப்படி சொல்லுது. அதனால அடுத்த ஆட்ட பலி கொடுக்கறாங்க. அப்பயும் எனக்கு ரத்த பசி
அடங்கல, எனக்கு இன்னும் ரத்தம் வேணும் அப்படி சொல்லுது. அதனால பெரிய அளவுல இருக்கிற ஒரு மாட்டையுமே பலி கொடுக்கறாங்க. அப்பவும் அது எனக்கு பசி அடங்கல அப்படி சொல்லுது. உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு அந்த சாமியார் கேக்குறப்ப எனக்கு அந்த குழந்தை தான் வேணும் அப்படி சொல்லுது. உடனே பால்ராஜ் வாசு கிட்ட போயிட்டு இந்த குழந்தைய புடுங்குறான். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட வாசு இவங்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு பால்ராஜ அடிச்சுட்டு குழந்தையையும் அங்கிருந்து வாங்கிக்கிட்டு தேவியும் கூட்டிக்கிட்டு கிளம்புறாரு. அப்ப குழந்தை போயிடுச்சு அப்படின்னு வேற வழி இல்லாம ஜான்சியை பலி கொடுக்கல அப்படின்னு ஜான்சியை கொல்றாரு இந்த சாமியாரு. அப்பயும் பசி அடங்கல அப்படின்னு தான் அந்த பேய் சொல்லுது. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த பால்ராஜுக்கு ரொம்பவே கோவம் வந்து என் பொண்டாட்டியவே நீ கொன்னிட்டியா அப்படி சொல்றாரு. அதனால பால்ராஜுமே பலி கொடுக்கறாரு. அப்பயும் அது எனக்கு பசி அடங்கல அப்படி சொல்லுது. வேற வழி இல்லாம சாமியாரையுமே அந்த பேய் கொன்னுட்டு இப்பவும் பசி அடங்காம அந்த பேய் அப்படியே வெளியில வருது. வெளியில வந்து அந்த குழந்தை மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படி சொல்லி அந்த குழந்தைய நெருங்குறதுக்கான வழியை பாத்துக்கிட்டு இருக்கு. அங்க அதே மாதிரி நிறைய ஆட்களை இது காவு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைய நேரடியா நெருங்க முடியல அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்க அம்மா அப்பா மூலமா நெருங்கல அப்படின்னு பாக்குது. அதனால அவங்க அம்மாவோட உடம்புக்குள்ள பேய் போகுது. அடுத்த சீன்ல தொட்டிலையும் ஆட்டி விட்டுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. அப்ப திடீர்னு எதையோ ஒண்ணு நினைச்சு அந்த கத்தி எடுத்துக்கிட்டு குழந்தைகிட்ட போறாங்க. யதார்த்தமா அங்க வந்த வாசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க அப்பதான் அவங்க சுயநினைவுக்கே வர்றாங்க. எனக்கு தெரியல, நான் எங்க வந்து தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறாரு. அடுத்த சீன்ல மறுபடியும் இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் கிணத்துக்குள்ள போடலாம் அப்படின்னு போறாங்க. இன்னொரு நாள் வாசுவும் அவரோட குழந்தைய கொல்றதுக்காக ட்ரை பண்றாரு. அப்ப தேவி இதை பாத்துறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே புரிய வருது நமக்குள்ள பேய் வந்து நம்ம குழந்தைய கொல்ல பாக்குது அப்படின்னு. இனிமேல நம்ம குழந்தைகிட்ட நம்ம இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி வாசுவோட அண்ணன் கிட்டே கொடுத்துறாங்க. அதுவும் இல்லாம சில பூஜைகள் எல்லாம் பண்ணி சிவாவை அவங்க அப்பா கிட்ட கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற உண்மையும் தெரிய வருது. இதனால கோவம் அடைஞ்ச அந்த பேய் குழந்தைய நெருங்க முடியல அப்படிங்கிற கோவத்துல இவங்க ரெண்டு பேருமே எரிச்சு கொண்டுடுது. இந்த கதையை ஃபுல்லா கேட்கிற சிவா அந்த வீட்டுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு கிளம்புறான். அந்த வீடு என்னோட கனவுல வந்த வீடுதான் அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம அப்பா அம்மா இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறான். அப்ப அப்பாவும் அம்மாவும் இங்கதான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறியும் அவனுக்கு தெரியுது. இவன் கேட்கறதுக்கு அவனோட அப்பாவும் அம்மாவும் ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு ரொம்பவே உடஞ்சு அழுகுறான். அதுக்கப்புறம் கடைசியா பேய் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். அதனால குருஜியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருஜியை போய் பார்க்கறான். அப்ப குருஜியும் சொல்றாரு உனக்கு நிறைய டைம் இந்த பேய்னால கண்டம் ஏற்பட்டிருக்கு. எல்லா முறையும் உன்னோட அப்பாவும் அம்மாவும் தான் உன்னை காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இவனும் அவனுக்கு நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கறான். அந்த லாரி இடிக்க வந்தது, பூஜை பண்ண இடத்துல இவன் மட்டும் தப்பிச்சு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கறான். அங்கிருந்து மணி சர்மா கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு போறான். அவர்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த பேயை எப்படியாவது விரட்டி ஆகணும், அப்பதான் எங்க அப்பா அம்மாவோட ஆன்மா சாந்தி அடையும் அப்படி சொல்றான். டெக்னிக்கலா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு தேவையான எல்லா டிவைஸ் கேமரா எல்லாத்தையுமே ரெடி பண்றான். குருஜியும் உங்க அப்பா அம்மாவோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி இறந்த அப்பா அம்மாவோட உதவினாலையும் மணி சர்மாவோட டெக்னிக்கல் உதவிகளை வச்சு அந்த பேயை விரட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்றாங்க. உன்னோட பேர்லயே சிவான்னு இருக்கு, உனக்கு அந்த சிவனோட சூலம் தான் துணை, அந்த சூலத்தினால மட்டும்தான் அந்த பேயை அழிக்க முடியும் அப்படின்னு குருஜி சொல்றாரு. ஆனா உன்னை வளர்க்கிற அம்மாவும் இதுக்கெல்லாம் நீ போகாத அப்படின்னு கஷ்டப்பட்டு அழுகுறாங்க. அதுக்கு கண்டிப்பா போயாகணுமா, என்னை காப்பாத்தணும்னு என்னோட அப்பா அம்மா மோச்சம் அடையாம இருக்காங்க, இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க, பயப்படாதீங்கம்மா நான் திரும்ப வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவரோட ஃப்ரெண்ட்ஸ்களும் பயந்து தான் அனுப்பி வைக்கிறாங்க. அங்க பூஜை ஆரம்பிக்க அந்த பேய் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. சிவாவும் அந்த பேய் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். சூலத்தினால கொல்லலாம் அப்படின்னு பாக்குறப்ப அது ரொம்பவே ஆக்ரோஷமா சண்டை போடுது. எப்படியாவது அந்த பேயை அழிக்கணும்னு அந்த சூலத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த பேய் மேல குத்தி கொன்னுறான். ஆனா அந்த பேயோட சூழ்ச்சினால அவன் கொன்னது அவனையே தான். அதாவது இவன் உடம்புக்குள்ளதான் அந்த பேய் பூந்திருக்கு. அப்படி பண்ணி அதனால சிவா தன்னை தனியே குத்தி இருக்கான். அதனால சிவா மெல்ல மெல்லமா இறக்க ஆரம்பிக்க அந்த பேயும் என்னெல்லாம் அழிக்கவே முடியாது அப்படி சிரிக்குது. சிவாவோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு அந்த சிவன் கிட்டயே போய் சேருது. சிவனை பாக்குற சிவாவும் சிவதாண்டவம் ஆடி சிவன் கிட்ட வரம் வாங்கிட்டு வரான். அதே மாதிரி அந்த ராட்சச பேயை அழிக்கணும் அப்படி சொல்லி சக்தியை வாங்கிட்டு வந்து சூலத்தோட உதவியினால அந்த பேயை ஒரு வழியா அழிச்சிடறான். மறுபடியும் அவங்க அப்பா அம்மா இருந்த அந்த வீட்டுக்கு போறான். அந்த டெக்னிக்கல் டிவைஸ் மூலமா அவங்க அப்பா அம்மா கிட்ட உருக்கமா பேசுறான். அவங்க அப்பாவும் அம்மாவும் பையனுக்கு இனிமேல எந்த ஒரு ஆபத்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்களோட ஆத்மாவும் சாந்தி அடையுது. அடுத்த சீன்ல 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பூஜையெல்லாம் செய்யற அந்த இடத்துக்கு வரான். அந்த இடம் அந்த பேயை சிவா கொன்னு அழிச்சு கட்டுப்படுத்தி வச்சிருக்க அந்த இடம். அங்க அந்த பேயை கட்டுப்படுத்தி நூல் எல்லாத்தையுமே சுத்தி வச்சிருக்காங்க. அந்த நூல் கயிறு எல்லாத்தையுமே அவன் எரிச்சு திரும்பவும் அந்த பேயை வெளியில கொண்டு வந்து நிக்கிறான். அவனும் சிரிக்கிறான், அந்த பேயும் கத்துது. அதோட இந்த படமும் முடியுது. ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस.